இந்த சம்பவம் பாருங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அந்த பையனை வந்து மிரட்டி அந்த ஏதோ ஒரு கையில் ஒரு பொருள் வச்சுருக்காங்க. அதை வச்சு முதுகில் வந்து குத்துற மாதிரி இருக்குது. பின்பக்கமாக இருந்து அந்த கழுத்துக்கிட்ட வந்து லைட்டாக குத்துற மாதிரி தோணுது. மிரட்டி வந்து காசு வந்து பிடுங்குறாங்க. இது வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் அப்படி கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனை விட பஸ் ஸ்டாண்டில் தான் இவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க. எல்லா பகுதியிலையும் என்கிட்ட வர நிறையா பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில நபர் இந்த மாதிரி ஒரு சில நபர் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பயணிகள் வந்து நல்லபடியாக அவங்க வந்து மன திருப்தியாக வந்து போயிட்டு வரணும், எங்கேயோ போகணும் வரணும், நல்லது கெட்டது அவங்க வந்து பல மைண்ட் செட்டில் வந்து வருவாங்க போவாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு இந்த மாதிரி இது வந்து பயமுறுத்தி வாங்குற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் தயவு செஞ்சு காவல்துறையினர் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பயணிகளை வந்து பாதுகாப்பை வந்து உறுதி பண்ணுங்க. இவங்களா இருந்துச்சு ஒருவேளை அவங்க பயணி வந்து ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க உடனே ஒன்று சேர்ந்து அவங்க வந்து தாக்க வருவாங்க. இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இந்த தயவு செஞ்சு இந்த பிரச்சனை வந்து காவல்துறையினர் வந்து தலையிட்டு பயணிகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்குங்க. எல்லா பேருந்து நிலையிலும் தயவு செஞ்சு இவங்க இருக்காங்களா என்னன்னு பாருங்க. எல்லாத்தையும் நான் சொல்ல வரல, ஒரு சில நபர் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மிரட்டி வந்து காசு வாங்கக்கூடியவங்க வந்து இருக்க தான் செய்கிறாங்க. தயவு செஞ்சு காவல்துறையினர் வந்து இதுக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும். பயணிகளுக்கு பாதுகாப்பு வந்து நீங்கள் வந்து உறுதி செய்யணும். இல்லைன்னா பயணிகள் நிலைமை வந்து இதே மாதிரி தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.